அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மிக முக்கியமாக சார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கொள்றதே இல்லை. ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. அதனால் வரைபடத்தை எதிர்பார்த்து காத்திருந்து பார்க்க நினைத்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உகந்ததாக இருக்காது. விருப்பம் இருந்தால் நீங்கள் தொடரலாம். முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையிலேயே நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேயே பல தகவல்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். முதல்ல நம்மளுக்கு ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற தாக்கம் இருந்ததா அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்மளுக்கு பாசிட்டிவாக ஆரம்பம் அப்படின்னு பார்த்தா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஸ் பேங்க் நம்மளுக்கு 1.16%, அடுத்து விப்ரோ 1.04, அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 0.92, பஜாஜ் ஃபினான்ஸ் 0.19. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓப்பனில் பெருசாக இல்லை. அப்போது இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஏதேனும் ஒரு நிறுவனம் ஆரம்பமானதுமே, அதாவது நேற்றைய ஏற்றத்தில் இருந்தவங்க இன்றைக்கி தொடர்ச்சியாக ஏறலாம். அப்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கூட வரலாம். அப்போ இன்றைக்கி அதிரடியான ஓப்பன் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அப்போ அதனுடைய தாக்கம் என்ன? இப்போ 9:15க்கு நம்மளுக்கு ஆரம்பமானால் 9:20 to 9:30 ஏதேனும் ஒரு நிறுவனம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் நம்ம தாக்கத்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது வந்து நிஃப்டியிலையும், அப்போ அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். அதனுடைய தாக்கம் என்ன, நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட், வீக்லி பிரேக் அவுட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நேற்றைய ஹையும் கூட இவங்க இம்பேக்ட் பண்ணி நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சால் இது ரிஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் அது இருக்காது. அடுத்து எஃப்என்டோவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது 61.45, 63.50 அப்படிங்கும்போது 3.35% அப்படிங்கிறது இதனுடைய கேப் அப். இது ஒரு அதிரடி ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். 3%. அப்போ அதனுடைய நட்பு அப்படின்னே சொல்லிக்கலாம். அந்த நிறுவனம் ஒரே நிறுவனத்தை சார்ந்த ஐடிஎஃப்சி. அப்போ அவங்களும் 2.22% அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இண்டஸ் டவர், ஓஎஃப்எஸ்எஸ், ஆர்இசி லிமிடெட் இவங்க எல்லாமே இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு லைஃப் ஹை அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் ஓப்பன். அடுத்து எம்என்டம் இதெல்லாம் வந்து 1% மேலே இருக்காங்க. பட் வேல்யூமில் இருக்காங்களா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நேற்றைய ஹை அப்படிங்கிறது 62 ரூபாய். அப்போ அதற்கு மேல் தான் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே 65 ரூபாய் 25 பைசா. அப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ₹1.75 நம்மளுக்கு ஏற்றம் இருக்குது. அப்போ ₹1.75 போதே ஓப்பனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3% ஏற்றம் ஓப்பனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு 1% இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்களும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி நிறுவனமாக இருந்தது. அப்போ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு இல்லாத பட்சத்தில், தாக்கம் இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ இது ரொம்ப முக்கியம். இது நிஃப்டிலேயும் சரி, ரேங்கிங் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். இதில் தான் கொஞ்சம் பிரச்சனை. எந்த நிறுவனத்தை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல என்ன ஆகும்னா மாறிட்டே இருக்கும். இது யார் வந்து சதவீதத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அதுதான் வரும். இது வந்து அதில் எந்தெந்த நிறுவனத்தை நம்ம செலக்ட் பண்ணலாம் வேண்டாம், எந்த டயத்தில் பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இன்றைக்கி முடிவுற்றதன் அடிப்படையில் 3.37%, டெக் மகேந்திரா 2.86% நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 9:20 9:30 இவங்களும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய நிறுவனமாக இருந்தாங்க. ஸோ இது அனைத்துமே வந்துட்டு இம்பேக்டட். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்புக்குறி இருக்கும். இந்த அம்புக்குறி எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே கீழேயே அதற்குண்டான விஷயத்தை போட்டிருப்பாங்க. இந்த 3 அம்புக்குறி இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 0 to 2% எங்கே அப்படின்னு கேட்டால் 52 வீக் ஹை ஆர் லோ அப்படிங்கிற அர்த்தம். அப்போது இந்த 3 அம்புக்குறி இருந்தால் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லைஃப் ஹை, அதாவது 52 வீக் லைஃப் ஹை கிடையாது, 52 வீக் ஹைக்கு அருகாமையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே 2 ஏரோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு 2 to 5%, ஒரு ஏரோ இருந்தாங்கன்னா 5 to 7% அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இங்கே அம்புக்குறி இருக்கிற நிறுவனங்களில்
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி அப்படிங்கிறது வந்துட்டு 2 அம்புக்குறி இருக்குது. அப்போ 2 to 5%. அப்போ பார்த்தீங்கன்னா 168 ரூபா 40 பைசா. அப்போ இவங்க 164 2% மேலே இருக்காங்க. அப்போது லைஃப் ஹைக்கு அருகாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் யார் நம்மளுக்கு இப்போதைக்கு 52 வீக் ஹையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பஜாஜ் ஆட்டோ 3 அம்புக்குறி இருக்குது. இன்றைக்கி 4506 லைஃப் ஹை, அதாவது 52 வீக் ஹை. இது 4506 இருக்கிறார்கள். அப்போ அதனுடைய நாளை தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி 53 இருக்காங்க. இன்றைக்கி 4506 அப்படிங்கிறத ஹை போட்டுட்டு 4585 அப்படிங்கிற இடத்துல க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ க்ளோசிங் 4498, நேற்றைய க்ளோஸ் 4431. அப்போது 431க்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபாய் அப்படிங்கிறது அருகாமையில் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறாங்க. டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்க்கணும். டெரிவேட்டிவில் என்ன சொல்ல வராங்க, 4500 கால் அதிகமான வியாபாரம் நடைபெற்றுள்ளது. அடுத்தது 4400 கால், 4400 போட்டு 4600 கால், 4700 கால் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 4500 கால் அடிப்படையில் நம்மளுக்கு 73 ரூபா ஹை, நேற்றைய க்ளோசிங் 45 ரூபா, 65 ரூபாய்க்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 4565 வரை வாய்ப்புகள் இருக்கலாம். அதற்கு 4500 கடக்கணும். கடந்தால் இதன் மட்டும் இதுதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்க போகிறது. அப்போது ஆப்ஷன் செயினில் போயிட்டு நம்மளுக்கு இவங்களுடைய இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி பெருசாக எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை, கால் சைடு கம்மியாகவும் புட் சைடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ 4500 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 4565க்கும் 4500 புட் 94 ரூபாய் அப்படிங்கும்போது 4406க்கும் அப்போ இந்த 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 150 ரூபாய் அல்லது 160 ரூபாய்னு எடுத்துக்கலாம். 150ன்னு எடுத்துக்கிட்டால் 4500லிருந்து 150 ரூபாய் ஆட் பண்ணால் 4650க்கும் 4500லிருந்து 150 ரூபாய் கழித்தால் 4350க்கும் அப்போ இந்த ஸ்டாக் எங்கே இவங்களோட இப்போதைக்கு படி 4350லிருந்து 4650 வாய்ப்பு. இது 4500 நடுநிலை புள்ளியாக இருக்க போகுது. அப்போ 4505ற்கு மேல் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இதன் அடிப்படையில் சந்தையை பாருங்கள். அப்போது நாளைக்கு கண்டிப்பாக பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிறது 4505 அப்படிங்கிறதுக்கு மேலே எப்படி நிற்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அதற்கு மேல் நிலை பெற்றால் அதற்குண்டான வாய்ப்பு 4560 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 4650 மட்டும் செல்லலாம் அப்படிங்கிறத இதனுடைய பொருளாக எடுத்துக்கலாம். அப்போ பஜாஜ் ஆட்டோ. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா எல்டி, இதுவும் வந்து லைஃப் ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ எல்டி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா 52 வீக் ஹை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு 2416. இப்போ முடிஞ்சது வந்து 2400. அப்போது இதனுடைய அடிப்படை நம்ம பார்க்க வேண்டும். டெரிவேட்டிவ்ஸ் 2400 கால் நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம், 2500 கால். அப்போ 2400 கால் படி நம்மளுக்கு 43 ரூபா ஹையிலிருந்து ஒரு 20 ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு ஃபீல்ட் அவுட், அதாவது சப்ளை ஜோனில் க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ 2443, 2500 படி 2512 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கணும். 2387. அப்போ 2400ன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட 2400ன்னு எடுத்துக்கிட்டால் 43 ரூபா 48 ரூபா. அப்போ 2443ம் 2352 இந்த 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் 40 ஒரு 90 ரூபாய் வருகிறது. அப்படின்னா இந்த 90 ரூபாய்னா 2490ம் 2310 இந்த ரேஞ்சுக்குள்ளே. அப்போ 2310, 2352, 2400, 2443, 2490 இதன் எல்லைகளுக்கு உட்பட்டு எல்டி இருக்க போகிறது. அதனை பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைட்டன் நிறுவனம் அருகாமையில் இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நெஸ்லே, இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 52 வீக் ஹை இன்றைக்கி அடிச்சிருக்கு. பட் நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது F&O இதில் பார்க்கலாம். F&Oவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியா மார்ட்
அப்படிங்கிறது தான் 52 வீக், அதாவது ஹை அருகாமையில் வச்சுட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ இந்தியா மார்ட்டோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதில் பார்த்தா நம்மளுக்கு க்ளோசிங் 52 வீக் ஹையை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டெரிவேட்டிவ்ஸ் 6000 கால் நம்மளுக்கு இப்போ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 5642. ஆனால் 6000 கால் அதிக வர்த்தகம், 5500 கால். அப்போ 5500 காலின் அடிப்படையில் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 239 ரூபா. அப்போ 5739. 6000 கால் பாருங்கள், 26 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 56 ரூபாய்க்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் செயின் இந்தியா மார்ட்டோட அடிப்படையில் 5650, 161 ரூபா. அப்போ நம்மளுக்கு 5711. 5650 180 கழிச்சோம்னா நம்மளுக்கு 5470 அப்படிங்கிற ரேஞ்ச். அப்போ 5470 டு 5811 5811 மட்டும் ரேஞ்ச் இப்படி இருக்குது. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணோன்னா 340 பாயிண்ட்ஸ். அப்போது 6000 டு 5300. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே 5300லிருந்து 6000க்குள்ளே, ஏன்னா 340 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணால் அந்த இம்பேக்ட், அதான் 5650லிருந்து. அப்போ இதனுடைய ரேஞ்ச் இவ்வளோ மட்டும், இந்தியா மார்க்கெட்டோட ரேஞ்ச் இது மட்டும் இருக்க போது. இம்ப்ளாய் லாயல்ட்டி கொஞ்சம் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது இது இருக்குது. ஆனால் வேல்யூம் நம்மளுக்கு வேணும். இதில் பிட் ரேட்டுக்கும் ஆஃபர் ரேட்டுக்கும் உண்டான இம்பேக்ட் பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்மளுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இல இந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி வெயிட்டேஜில் யாருடைய வெயிட்டேஜினால் நிஃப்டி இன்றைக்கி செயல்பட்டது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்றைக்கி இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐசிசி பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவங்கெல்லாம் வந்து நிஃப்டியை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அதே இறங்கு முகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி 4% இறக்கம், இன்றைக்கி வந்துட்டு சந்தையை ஏற்றத்தை தடுத்த நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கோட்டக், அவங்களும் ஒரு 3% கிடையாது, 40, அதாவது 0.5, அது வந்து சந்தையோட இறக்கத்திற்கு இவங்க இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கோட்டக் மகேந்திரா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்கில் நம்மளுக்கு இருந்திருக்காங்க. இதெல்லாம் கான்ட்ரிபியூஷனை பார்த்து இந்த மாதிரி இன்றைக்கி இம்பேக்ட் யார் கொடுக்குறாங்களோ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டு இவ்வாறு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் ப்ரீ ஓப்பனை தவிர்த்துட்டு அடுத்தது ரேங்கிங் அடிப்படையில் மாறிட்டே இருக்கும். அதில் வந்து சிறந்த நிறுவனங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதில் நிறைய ஆய்வுகள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.